ஒரு தொழிற்சாலையில் வந்து உலோக வாளி இருக்கான். அது வந்து எப்படி இருக்கான், கூம்பின் இடைகண்ட வடிவில் உள்ளது. அதை பக்கெட்டை தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த கூம்பை கட் பண்ண எப்படி இருக்குமோ அதுதான் வந்து இடைகண்ட வடிவம். அதன் மேற்புறமும் அடிப்புறத்தும் விட்டம் வந்து குத்துட்டாங்க, உயரமும் குத்துட்டாங்க. வலைப்பருப்பு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக இதுதான் வந்து இடைக்கண்டம். ஓகேங்களா, பக்கெட்டு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து எதுனா இதுதான். ஓகேவா, இது வந்து ஹைட்டு கிடையாது, இது வந்து எல், அதாவது சாய் உயரம் வந்து ஹைட்டை வந்து குத்துட்டாங்க. அப்புறம் இது மேலே வந்து 10 மீட்டர், கீழே 4 மீட்டர் ஹைட்டு குத்துட்டாங்க. வலைப்பரப்பு கேட்குறாங்க. அதாவது இருக்கு இல்லையா, இதை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, கொஸ்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலாலாம் எப்படி ஞாபகத்தில் வச்சுதுன்னு பார்த்துலாமே. ஈஸியாக தான் இருக்கும் இது. இங்கே பாருங்கள், இது மூணுத்துக்கு வந்து ஒரே இது தான். உருளை, அப்புறம் இது கூம்பு, அப்புறம் இடைக்கண்டம், எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் ஃபார்முலா. ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சாய் உயரம் வராது, ஏன்னா இதுக்கு சாய் உயரம் இல்லை. இங்கேனா எச்சோ அதே தான் ஆச்சு, அதனால் இதுக்கு வந்து தேவைப்படாது. மற்ற ரெண்டுத்துக்கு பாருங்கள், இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உயரம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களா, இது ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணும், பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணால் சாய் உயரம் வந்து கிடச்சிடும் இல்லையா. L² = H². இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் L = இந்த பக்கம் ரூட் ஆகிடும் இல்லையா. இந்த பக்கம் ஸ்கொயர், இந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். இந்த ஃபார்முலா. இதுக்கு பாருங்கள், இடைக்கண்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பித்தாகரஸ் தியரம் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்படி போட முடியாது. நமக்கு எதுக்கு கண்டுபிடிக்கணும், இந்த எல்லுக்கு வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இந்த ஆரையும் மைனஸ் பண்ணணும். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இருக்குல்ல, இந்த பெரிய ஸ்மால் ஆரையும் மைனஸ் பண்ண எதுக்கு கிடைக்கும்னா நமக்கு இந்த கேப் கிடைக்கும். ஓகேவா, இந்த கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஹைட்டு தான், இந்த எச் தான் இங்கேயும் வரல, இந்த எச் இங்கே போட்டு அப்புறம் இப்படி போட்டணும். இப்படி போட்டால் இந்த எல். ஓகேவா, இந்த எல்லு தான் வந்து இந்த எல்லு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. இந்த எல்லை வந்து கண்டுபிடிக்கணும். இப்படி வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இந்த ஆறு கழிக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆறு, இங்கே எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா, அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த எச் இங்கே போட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதே ஃபார்முலா தான். R² பதில் R - R பண்ணணும் இல்லையா. அப்போ தான் வந்து நமக்கு எது கிடைக்கும், எக்ஸ்ட்ரா இங்கே இருக்குது இல்லையா, அந்த இது வந்து கிடைக்கும். இந்த இது கிடைக்குது, அப்படி பண்ணுறோம். R - R. ஓகேவா, R² - R² போட்டு போகிறீங்க, தப்பு. இது பாருங்க, R² - R² போட்டால் தப்பாயிடும். R - R பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வலைப்பரப்பு எப்படி ஞாபகத்தில் வச்சுன்னா ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை சர்க்கிள் இருக்குன்னு பார்த்தா, எத்தனை வட்டம் இருக்குன்னு பார்த்துட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கூட வந்து பெருகிடுங்க. பக்கத்தில் வந்து என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே, இதுக்கு வந்து H, அதை பெருகிட்டால் முடிஞ்சு. மொத்தம் எத்தனை சர்க்கிள் பாருங்கள், இது ஒரு சர்க்கிளா, ஒரு சர்க்கிள் இருந்தால் πr. ஓகேங்களா, πr பக்கத்தில் என்ன இருக்குது H. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சர்க்கிளுக்கு πr, அப்புறம் பக்கத்தில் என்ன இருக்குது H. அதான் எத்தனை சர்க்கிள் இருக்கோ அத்தனை πr போட்டு பக்கத்தில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போனா இங்கே 2 πrh வருமா, ஆட் பண்ணால் 2 πrh. அது இதுக்கு பாருங்கள், இதுக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு சர்க்கிள் ஆச்சா, πr போட்டு பக்கத்தில் என்ன இருக்குது L, இந்த L சேர்த்துங்க, πrl. இதுக்கு 2 சர்க்கிள் ஆச்சா. அப்போனா இது இங்கே ஒரு πr, இங்கே ஒரு πr. மேலே இருக்கிறது வந்து பெரிய ஆர் வச்சுங்க, கீழே இருக்கிறதுக்கு ஸ்மாலர் ரேடியஸு. இப்போ இங்கே ஒரு πr, இங்கே ஒரு πr, பக்கத்தில் என்ன இருக்குது L ஆச்சா. அப்போ இங்கே ஒரு L, இங்கே ஒரு L வந்து பெருக்கிங்க, அவள் தான். இது வந்து புரிய நினைக்கிறவங்களுக்கு அப்படின்னா இப்படி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், கீழே ஒரு πrh, ஓகேவா, அப்புறம் மேலே ஒரு πrh, இந்த மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கலாம். πrh. அதேமாதிரி இங்கே πrl, அப்புறம் இது கீழே ஒரு முட்டையில் πr, இந்த பக்கம் ஒரு L வரும் இல்லையா, 2 πrl. ஆனால் இங்கே வந்து ஒரே ஒன்று தான் வரும். ஓகே, πr. இந்த மாதிரி கூட ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அப்படின்னா ஷார்ட்டாக அப்படி எத்தனை சர்க்கிள் இருக்கோ அத்தனை πr. ஓகேவா, πr பக்கத்தில் இருக்கிறத சேர்த்துங்க H. அப்போ இங்கே 2 πr, அப்புறம் H. அதேமாதிரி இங்கே πr, அப்புறம் ஒரு L. இதுக்கு பாருங்கள், இதுக்கு நான் வரும் πr, மேலே ஒரு πr, அப்புறம் L, அப்புறம் இங்கே ஒரு πr, L. அதுக்கப்புறம் வந்து நம்ம காமனாக இடத்துலாம் வெளியே எடுத்துடலாம். இது எப்படி வந்து தெரிஞ்சால் போதும். இது வந்து நம்மளே காமன் இடத்துலையும் πr எடுத்தா πl எடுத்துனா ஒரு R+R வந்துடும். அடுத்தது பாருங்கள், புறப்பரப்பு. ஓகேங்களா, இது வந்து இங்கிலீஷில் CS என்னவாங்க, வலைப்பரப்புக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. தமிழ் வந்து புறப்பரப்பு இல்லை மொத்த பரப்பு, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். இதுக்கு என்ன பண்ணோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கூட மேலேயும் கீழேயும் என்ன இருக்கோ அந்த பரப்பை வந்து ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஓகேவா, இங்கே பாருங்கள், வந்து வலைப்பரப்பு தான் இது தான். ஓகேவா, வலைப்பரப்பு போட்டாச்சு. இப்போ மீதி என்ன இருக்குது, மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள் ஆச்சா. சர்க்கிளுக்கு பரப்புனா ஃபார்முலா πr². ஓகேவா, இப்போ மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள், அப்போ 2 πr². ஓகேவா, அப்புறம் நான் வரும் 2 ஆட் பண்ண 2 πr². அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்,
சிஎஸ்ஏ ஃபார்முலா எடுத்து எழுதிங்க. காமனாக 2πr எடுத்துட்டிங்கன்னா h+r இருக்கும். நீங்கள் இது எழுதி தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் நம்ம எழுதிடலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுக்கு வந்து என்ன இது பாருங்களா, ஏற்கனவே சிஎஸ்ஏ கவுட் சர்வீஸ் ஏரியா போட்டாச்சு. அப்புறம் எத்தனை மேலே எதுவும் இல்லை, கீழே ஒரு சர்க்கிள் இருக்கா, சர்க்கிள்னு πr² வந்து ஆட் பண்ணிங்க, அவ்வளோதான். அப்புறம் சிஎஸ்ஏக்குன்னா ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணிட்டு காமனாக இருக்கிறத வெளியே தான் முடிஞ்சிச்சு. πr எடுத்துனா l+r. அதே மாதிரி தான் இதுக்கும். இங்கே என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ ஆட் பண்ணிங்க, வலைப்பரப்பு வந்து சேர்த்தாச்சு. அப்புறம் மேலே பரப்பு கீழே பரப்பு ஆட் பண்ண, மேலே ஒரு சர்க்கிளுக்குன்னு இது πr² ஆட் பண்ணியாச்சா. அப்புறம் கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது πr². ஓகேவா, இங்கே தான் πr². அப்புறம் சிஎஸ்ஏக்குன்னா எதனமோ அதை எடுத்துங்க போட்டு காமனாக இருக்கிறத வெளியேற்ற வேண்டியதான். நம்ம இதுக்கு தான் காமனாக இருக்குது. π எடுத்திங்கன்னா r² + r² இருக்கும். இதுக்கு எத்தனை இருக்கும், πl எடுத்திங்கன்னா, அதாவது இங்கே இருக்கிறத வந்து அப்படியே எழுதிங்க, அவ்வளோதான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸி தான், இது ரொம்பவே ஈஸி தான். வலைப்பரப்புனா எத்தனை சர்க்கிள்னு பார்த்து பக்கத்தில் இருக்க மெஷர்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி தான் இதுக்கும் கவுட் சர்வீஸ் ஏரியா என்ன பண்ணணும், மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ இதுக்கு தான் ஃபார்முலா வந்து எல்லை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இதுக்கு இந்த இது கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இப்படி போட்டால் நான் இங்கே வந்து r - r போனால் இங்கே அடியில் இருக்கிறது கிடச்சிடும் இல்லையா. அதுக்கு தான் இந்த r - r இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லையா. இந்த ஃபார்முலா தான். இதை போட்டு எல்லை வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தான். இல்லை கவுட் சர்வீஸ் ஏரியாவுக்கு நான் ஃபார்முலா இருக்கு இல்லையா. இந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம். இந்த ஃபார்முலா தான் πl r+r. இப்போ வந்து எல்லை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ எல்லை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸ்லாண்ட் ஹைட் சாய் உயரத்துக்கு ஃபார்முலா என்ன பண்ணணும், h வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. h வந்து 4, அப்புறம் r - r பண்ணால் ஒரு 3² வரும். இப்போ 4² 3² 25 ரூட் எடுத்து 5. இப்போ எல்லை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்ஏல சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். π வந்து 22/7 இன்ட்டு எல் வந்து 5 கண்டுபிடிச்சி 5 போட்டுருங்க. அப்புறம் r+r ஆட் பண்ண வரும் 7. அப்புறம் 7 அடிச்சிட்டிங்கன்னா இதை 2 பேருக்கு நான் ஒரு 110 தான் ஆன்சர் வந்து 110. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள்.